சாந்தி. 25/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். ஒரு ஆத்மாவாக இருக்கின்ற உணர்வுடன் எந்த பணியையும் ஆரம்பியுங்கள். உங்களுக்கு தந்தையின் நினைவு ஏற்படும். அத்துடன் பாவம் எதுவும் செய்ய மாட்டீர்கள். கேள்வி: கர்மாதீத ஸ்திதியை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? நீங்கள் கர்மாதீத ஸ்திதியை அண்மித்து விட்டதை எது குறிக்கின்றது? பதில்: கர்மாதீதமாகுவதற்காக உங்கள் புலனங்கங்களை நினைவு சக்தியின் மூலம் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். ஓர் அசரீரி ஆத்மாவாகிய நான் அசரீரியான தந்தையின் குழந்தை ஆவேன். உங்கள் பௌதீக புலனங்கங்கள் அனைத்தையும் விகாரமற்றதாக்குவதே அதி சிறந்த முயற்சியாகும். நீங்கள் உங்கள் கர்மாதீத ஸ்திதியை அண்மிக்கும் அளவிற்கேற்ப உங்களுடைய ஒவ்வொரு புலனங்கமும் சாந்தமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும். விகாரத்தின் துர்நாற்றம் அவற்றில் இருந்து அகற்றப்படுவதுடன் நீங்கள் தொடர்ந்தும் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற உண்மை கதையை கவனமாக செவிமடுத்து அதை கிரகியுங்கள். தந்தையிடமிருந்து என்றுமே எதையும் வேண்டாதீர்கள். 21 பிறவிகளுக்கான உங்கள் வருமானத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். 2. நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே யோக சக்தி மூலம் சரீரத்தின் கவர்ச்சியை முடித்து விடுங்கள். உங்களுடைய பௌதீக புலனங்கங்களை குளிர்மை ஆக்குங்கள். உங்கள் சரீர உணர்வுகள் அனைத்தையும் துறப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஓரிடத்தில் இருந்த வண்ணம் ஆத்மாக்கள் பலருக்கு சேவை செய்கின்ற ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. எப்படி ஒரு வெளிச்ச வீடு ஓரிடத்தில் இருந்த வண்ணம் தொலை தூரத்திற்கு சேவை செய்கின்றதோ, அப்படியே உங்களாலும் ஓரிடத்தில் இருந்த வண்ணம் பல ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதற்கு கருவிகள் ஆக முடியும். இதற்கு நீங்கள் ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பியவர் ஆக வேண்டும். அவ்வளவுதான். உங்கள் மனமும் புத்தியும் சதா வீணான எண்ணங்களில் இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். மன்மனாபவ என்னும் மந்திரத்தின் மூலம் இலகு சொரூபம் ஆகுங்கள். உங்களின் மனதின் ஸ்திதியானது நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மேன்மையான மனோபாவத்தாலும் மேன்மையான அதிர்வலைகளாலும் நிரம்பியிருக்க வேண்டும். அப்போது உங்களால் இலகுவாக இந்த சேவையை செய்ய முடியும். இது உங்கள் மனதின் மூலமான உண்மையான சேவையாகும். ஸ்லோகம்: பிராமண ஆத்மாக்களான நீங்கள் இப்போது சக்தியை கொண்டிருந்து ஏனைய ஆத்மாக்களை மைக்குகள் ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.